கர்த்தர் நம்மோடு பேசுவாராக என்ற சிந்தையோடு நாம் இருப்போம். சங்கீதம் 27வது அதிகாரம் கடைசி வசனம். சங்கீதம் 27வது அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. பலமுறை கர்த்தருக்கு காத்திருக்கிறத குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்காது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இல்லாத நல்லது, திருப்பி சொல்லும்போது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொன்னதே சொல்லுவார் ஒன்று, அந்த சிந்தனை வராது. பலமுறை நம்ம இந்த கர்த்தருக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத குறித்து பல கோணங்களில் நம்ம தியானித்திருக்கோம். இன்றைக்கும் இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ஒரு கோணத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதத்தோட பின்னணியும் பார்த்தோன்னா 2 காரியம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று, சவுல் துரத்தினப்போ காட்டிலையும் மேட்லேயும் ஓடும்பொழுது அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எழுதின சங்கீதமாக இருக்கலாம். ஏன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறார், எப்போ எனக்கு விடுவிப்பு வரும், எப்போ நான் ராஜா ஆவேன், அந்த ஒரு சம்பவம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா தன்னோட பிள்ளை அப்சலோம் துரத்தும் போது அப்பவும் காட்டுக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையெல்லாம் எப்போ எனக்கு விடுவிப்பு வரும், திருப்பி நான் எப்போ என்னுடைய இடத்துக்கு போவேன், அரண்மனைக்கு போவேன் அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்ததா 2 சம்பவம் சொல்லப்படப்படுது. ஆனால் எது அப்படிங்கன்னு தெரியல. ஆனால் இவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது 1வது வசனத்தில், கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவன் பெலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு இந்த சங்கீதம் தொடங்குற. கர்த்தர் என் கோட்டை, என் அரண் எல்லாம் தொடங்கினவர். தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது என்னோட 2வது வசனத்தில் என்னுடைய பகைஞருக்கு என்னை விடுவிக்கிறார். 3வது வசனத்தில் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எனக்கு கவலை இல்லை. 4வது வசனம், நான் கேட்டேன், நான் அவரையே நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 9வது வசனத்தில், ஒரு முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியை என்னை விலக்கி போடாதையும், நீரே என் சகாய, என் ரட்சிப்பு, என் தேவனை என்னை நெகிழ விடாதவன், என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் முழுவதும் நம்ம வாசிக்கும்போது அவர் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், என் பகைஞர் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, என்னை எப்படி நான் விடுவிக்கப்பட போகிறேன். என்ன 10வது வசனத்தில் வாசிக்கணும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். இந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெவலில் இருக்கிறார். பரவாயில்ல, கர்த்தர் என் கோட்டை, என் அரண், எனக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோட இருக்கிறார். இவ்வளவு ஒரு 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 ஸ்டெடியான மைண்டில் இருக்கிறவர். இந்த சங்கீதத்தோட கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. இவ்வளவு சொன்னவர். என் தகப்பன் தாய் கைவிட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை சேர்த்துக்கொள்வார், திடனாக இருக்கிறவர். இந்த கடைசி வசனத்தில் ஏன் இதை சொல்லியிருப்பார் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, இந்த வெயிட்டிங் நம்ம நிறைய காத்திருப்பை குறித்து தியானித்திருக்கோம். ஆனால் இந்த வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அது போனதுனால இவர் அவரையே சொல்லிக்கிறார், அவருக்கே சொல்லிக்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தான்னு இதை அவரே அவருக்கு சொல்லிக்கிறார். இவ்வளோ வசனங்களை சொன்னார். என் கோட்டை, அரண் எல்லாம் அவர் தான், எல்லாம் பாதுகாக்கிறவர் அவர் தான், தகப்பனும் தாயும் அவர் தான், யார் ஹெல்ப் பண்ணாலும் என் சகாயர் எல்லாமே அவர் தான். உங்களுடைய முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுடைய முகத்தையே தேடுறேன் எல்லாம் சொன்னவர். இந்த கடைசி வசனத்தில் ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், திடமனதாக இருந்து, நம்ம இங்கிலீஷில் ஒரு சில டிரான்ஸ்லேஷனை வாசிச்சோம்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் திடமனதுக்கு, ஒரு சில டிரான்ஸ்லேஷன் கரேஜ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இப்போ ஸ்ட்ராங் அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தவர், இவ்வளவு கர்த்தருக்குள்ளே எல்லாம் செய்வார்னு ஸ்ட்ராங்காக இருந்தவர், இந்த கடைசி நேரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நான் ஸ்ட்ராங்காக இல்லை, திடமனதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வெயிட்டிங்கான என்ன காரணம் அப்படின்னா, ஒரு லெவலில் தாண்டி அந்த வெயிட்டிங் போகும்போது, அதாவது நார்மலாக வெயிட்டிங் ஓகே, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், ஒரு சர்டன் லிமிட்டு, ஒரு அளவை தாண்டி போகும்போது இந்த வசனத்தோட வெளிப்பாடு அதுதான். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறதும் அதுதான். வெயிட்டிங் ஓகே, காத்திருக்கிறோம், கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி அந்த லெவல் போனதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டெடினஸ், நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அதான் இங்கே திடமனதாக நம்ம இருக்கிறோமா, அதான் இங்கே தாவீது சொல்கிறார், எனக்கு அந்த திடமனது வேண்டும் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோன்னா, நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து ஒரு டெஸ்டினேஷன் போட்டு போய் இறங்கிட்டோம், ஒரு டெஸ்டினேஷன் போடுறோம், நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த சந்து உள்ளே தான் வீடு, கொஞ்சம் உள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவான்,
ஒரு லெவலை தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவான், நான் உள்ளெல்லாம் வந்துலாம் திருப்ப முடியாது, இங்கே இறங்கிக்கிங்க. ஒரு ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் ஒரு 10 கிலோமீட்டர் தான் என் மரத்தான் நம்ம ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 கிலோமீட்டருக்கு அவன் ரெடியாகி ஓடிடுவான். ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு 10 கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓடணும்னு சொன்னால் ஓட முடியுமா? எவ்வளோ அவனுக்கு அது ஒரு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஒரு ஒரு விஷயத்த ஒரு லெவலில் தாண்டி போகும்போது வெயிட்டிங்கிறது வேறு, வெயிட்டிங் அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங், அந்த காத்திருப்பே இன்னும் அதிகமாகும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது. தாவீதோட மனநிலை அன்றைக்கு இது எப்போ நடக்கும், எல்லாம் எனக்கு தெரியுது, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்ய போகிறவர் தான், எல்லாம் எனக்கு அவர் தான், எல்லாம் புரியுது. ஆனால் நான் எப்படி திடமனதாக இருந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறத நம்ம எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சம்பவத்தை, இந்த எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் நம்ம என்ன பண்ணோம். ஒரு லெவல் வரைக்கும் காத்திருந்தோம், அந்த லெவலை தாண்டி போகும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 4 விஷயம் நம்ம பண்ணுறது அவங்களும் பண்ணுறாங்க, நம்மளும் இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணுறது உண்டு. இந்த காத்திருப்பு அப்படிங்கும்போது இதுவும் ஒரு பெரிய பெரிய தலைப்பு தான். இது ரொம்ப நாளாக நான் தியானிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு காத்திருப்புன்றது ரொம்ப அதிகம். இப்போ இல்லை, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டதுலேருந்து எதை ஒன்றையும் இப்போ கேட்டோன்னு அவர் கொடுக்கவே மாட்டார். நிறைய பேர் கேட்டோன்னே கொடுத்துருவார். எதை ஒன்றும் நான் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்குமே எதை ஒன்றையும் கேட்டோன்னே கொடுக்கவே மாட்டார். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதிகமாக இதை தியானிக்கணும்னு சொல்லி நிறைய நேரம் இந்த காத்திருப்பை குறித்து தான் தியானிச்சுட்டே இருப்பேன். எப்படிலாம் நடத்தினார், எப்படிலாம் காத்திருக்க வச்சார், எவ்வளோ நாள் நம்மளை காத்திருக்க வச்சார் அப்படின்னு அதன் பல டைமென்ஷனில் நம்ம தியானிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த சொன்ன மாதிரி இன்றைக்கி இதை குறிப்பாக நான் வேறு செய்தி தான் வேறு தான் ரெடி பண்ண. பட் ஆனால் எனக்கு இதை அதிகமாக இதை நான் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணதுனால இந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கணும். யாத்திராகமம் பகுதியில் இஸ்ரவேல் மக்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க வனாந்திரத்தில் பிரயாணமாக போகிறத குறித்து வாசிக்கிறோம். குறிப்பாக சீனாய் மலைக்கிட்ட போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, மோசே கர்த்தரை பார்க்கறதுக்கு போய் மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறாரு, மேலே ஏறுறாரு, கீழே இறங்குறாரு. யாத்திராகம் 19லேருந்து 34வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 முறை மேலே கீழே போயிட்டு வராரு. ஒரு டைம் போய் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. ஒரு டைம் நாதாப் அபியூ 70 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள தலைவர்களாக நியமிக்கணும்னு சொல்லி போகிறாரு. பல முறை போயிட்டு அந்த கற்பலைகள் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி போயிட்டு வரும்போது யாத்திராகமம் பல முறை போயிட்டு வரும்போது ஒரு டைம் ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே வந்துடுவார். 5 ஹவர் 6 ஹவர் 10 ஹவர் இல்லை ஒரு நாள், மேக்ஸிமம் ஒரு நாளுக்குள்ளே திரும்பி வந்துடுவார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, 40 ஒரு டைம் போனப்போ 40 நாள் கிட்டத்தட்ட 40 நாள் அவர் கீழே இறங்கி வரல. நம்ம அந்த சம்பவத்துக்கு நம்ம போயிடலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இங்கே பாருங்கள், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு. எப்போ யூஸ்வலாக போயிட்டு வந்துடுவார், கொஞ்சம் லேட் ஆச்சு, ஓகே, அந்த வெயிட்டிங்லாம் அவங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட இப்போ அங்கே மேலே கர்த்தர் கொடுத்துட்ருக்கிறாரு, கட்டளைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. இவங்க வெயிட் பண்ணி பார்த்து இறங்கி வர தாமதிக்கிறத கண்டு. இப்போ முதலாவது நான் ஒரு பாயிண்ட்டு சொல்ல வரும்போது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். லாங்கர் த வெயிட் லவுடர் த ப்ரெஷர். லாங்கர் த வெயிட் லவுடர் த ப்ரெஷர். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகரிக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகரிக்கும். இப்போ இதை ஒரு சத்தமாகவே நம்ம சொல்ல முடியும். அழுத்தத்தின் சத்தம், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம். இவங்களுக்கு ஒரு அழுத்தம். என்ன அழுத்தம்? மேலே போன மோசே இன்னும் கீழே வரலையே. இன்னும் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா ஃபெலோ மோசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஃபெலோ மோசஸ் அப்படின்னா அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல.
எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த சூழ்நிலை, அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படிலாம் மரியாதை கொடுக்குறாங்க. ஃபெல்லோ மோசஸ், அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை. அதனால் ஆரோன் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. லாங்கர் த வெயிட், லவுடர் த ப்ரெஷர். சத்தம், கத்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகரிக்கும். இது சத்தம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெயிட்டிங், நான் கத்தருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயிட்டிங்கை என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அது எப்போ சத்தமாக மாறும்னு சொல்லும்போது, என்னை சுற்றி இருக்கிறவங்க இது இன்னும் நடக்கலையா, இது இன்னும் உனக்கு ஆண்டவர் செய்யலையா, ஒவ்வொரு கேள்வியை கேட்கும்போது இது சத்தமாக மாற ஆரம்பிக்குது. ஃபீல் பண்ண நான், அதாவது இது பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், நான் காத்திருக்கிறேன்னு ஃபீல் பண்ண நான் இப்போ அதை ஒரு சத்தமாக கேட்க முடிகிறத நம்ம வாசிக்க முடியுது. இதை தான் யாத்திராகமம் 32:1 நம்ம வாசிக்கிறோம். ஒரு 2 உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த சத்தம், இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த சத்தத்தை கேட்ட மக்களை நம்ம பார்க்க முடியும். நெகேமியா 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகுதியில் அப்படியே கை இருக்கட்டும், நான் நெகேமியாவுக்கும் நம்ம போகலாம். நெகேமியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் வேகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். போதும். இப்போ இங்கே வாசிக்கிறோம், இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் இவங்க அலங்கத்தை கட்டுறதுக்கு தொடங்கினப்பே இந்த மக்கள் இங்கே வாசிக்கிறோம், சன்பல்லத்து, தொபாயா, இந்த அரபியர் எல்லாம் சேர்ந்து இதை கட்டக்கூடாது அப்படிங்கிறது தடை பண்ணாங்க. அந்த நேரத்தில் இவங்களால இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அங்கேருந்து லெட்டர் கிடச்சிது, ராஜா லெட்டர் இங்கே இருக்குது, இங்கே கட்டலான்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் கொடுத்தது. அலங்கத்தை இப்போ கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் இதே மக்கள் எரிச்சலாகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்தில் வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். 10 முறை இதை எங்களுக்கு சொன்னாங்க. 10 முறை வந்து எங்களை மிரட்டுறாங்க, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. யூதா மக்களுடைய வாசிச்சோம்ல, யூதா மக்களுடைய பலன் குறைந்து போயிட்டு, எங்களுடைய பலன் குறைந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் ப்ரெஷரை ஃபீல் பண்ண தான் முடிஞ்சுது. ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது, இந்த சத்தத்தை கேட்கும்போது, நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த தொபாயா, சன்பல்லத் இவங்க எல்லாம் பேசும்போது, நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்கும்போது, இதை அவர்கள் அந்த சத்தத்தை கேட்கும்போது என் பலன் குறைந்து போகிறது. இன்றைக்கி நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணும்போது நம்ம அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு ஸ்டேஜை தாண்டும் போது, எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் போகும்போது, அது சத்தத்தை உணரும் போது இன்னும் ப்ரெஷர் அதிகமாக இருந்தோம். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இதை பார்க்க முடியும். நம்ம போன முறையும் தியானிக்கும் போது அண்ணாலை நம்ம குறித்து நம்ம தியானித்தோம். அண்ணாளுடைய வாழ்க்கையிலையும் இதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த வெயிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய தினம் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிற அன்றைய தினம் அது அந்த லெவலில் தாண்டி பீக்குக்கு போகும்போது பெண்ணினால் பேசுகிறத அதுக்கு மேலே அவளால் தாங்க முடியல. அதனால தான் அங்கே வாசிக்கிறோம், அவள் மன கிளேசத்தோடு துக்கத்தோடு கர்த்தருக்கு முன்பாக அழுதாலும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது வரைக்கும், அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த ப்ரெஷரை அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த ப்ரெஷரை அவங்களால தாங்க முடியல. இதுவும் ஒரு எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங், ஒரு லெவலை தாண்டி அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த சத்தத்தை அவங்களால உணவு. நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறது தான், நீங்கள் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணும்போது உங்களுடைய ஜெபத்தில் ஒரு சத்தம் வந்திருக்கும், கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன், கர்த்தராகிய நான் உனக்கு இதை செய்வேன், கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிப்பேன், கர்த்தராகிய நான் உன்னோட இருக்கிறேன். அநேக வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நான் சொன்னது அதுதான், நீங்கள் இந்த ப்ரெஷரை கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகம். முதலாவது அந்த சத்தத்தை நீங்கள்
அந்த மனசுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை ஃபீல் பண்ணும்போது அந்த வார்த்தை அதை நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை இந்த சுற்றி இருக்கிற மக்கள், இந்த பெண்ணினாலோ இல்லை இந்த சன்பல்ல தொபாயாவோ சுற்றி இருக்கிற மக்கள் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்களா? சிந்திச்சு பாருங்கள். இங்கே ஆரோனுக்கு இந்த ப்ரெஷரை இவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் காத்திருந்தோம், எங்களால் முடியல, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. சிந்திச்சு பார்ப்போம். லாங்கர் த வெயிட், லவுடர் த ப்ரெஷர். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகரிக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர், ரெண்டாவது தலைப்பு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஆல்வேஸ் புஷ் யூ ஃபார் ஷார்ட்கட். ப்ரெஷர் ஆல்வேஸ் புஷ் யூ ஃபார் ஷார்ட்கட் அண்ட் ஷார்ட்கட் வில் மேக் யூ ஃபர்கெட் த ட்ரூத். அழுத்தம் குறுக்கு வழிக்கு தள்ளும், குறுக்கு வழி சத்தியத்தை மறக்க பண்ணும். அழுத்தம் குறுக்கு வழிக்கு தள்ளும், அந்த குறுக்கு வழி கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்தத்தை உங்களை மறக்க பண்ணும். அதே 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர்களுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான். போதும். இப்போ இங்கே வாசிக்கிறோம், நான் சொன்னேன்ல, இப்போ இந்த தலைப்பும் அதுதான். ஷார்ட்கட் வந்துடும், குறுக்கு வழி உங்களுக்கு ஒன்று வந்துடும். அந்த குறுக்கு வழி சத்தியத்தை மறக்க பண்ணும். இந்த வசனத்தை நல்லா நீங்கள் 4வது வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி நம்ம இதை வாசிப்போம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து, அதாவது அதை செய்யறதுக்கு, அந்த கன்றுக்குட்டியை செய்யறதுக்கு ஒரு டூல், ஒரு உபகரணத்தை வச்சு அதை செய்தான். அந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி நம்ம பின்னாடி வரும்போது இதை திருப்பி நம்ம வாசிப்போம். கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அவன் தான் செய்தான். வார்ப்பித்தான்னா அவன் தான் டிசைன் பண்ணி ஒரு டூல் வச்சு தங்கத்தை உருக்கி நெருப்பில் போட்டு ஒரு டிசைன் பண்ணி ஒரு ஷார்ட்கட், அதாவது தெய்வம் எங்களுக்கு எந்த தெய்வம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நடத்தின தெய்வம் எந்த தெய்வம்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த வசனத்தோட கடைசி பகுதியில் பார்க்குறோம், உங்கள் தெய்வங்கள் இவைகளே. எது? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள். நீ என்ன ஒரு மனநிலையில் இருந்திருப்பான் பாருங்களேன் இந்த மக்கள். எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வந்தோடனே சிவந்த சமுத்திரம் வந்துச்சு, ரெண்டாக பழந்துட்டு வந்தாங்க. பின்னாடி துரத்துனவங்கலாம் கடலில் மூழ்கி போனாங்க. வெளியே வந்தோன்னே ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? கர்த்தர் எங்கள் கோட்டை, கர்த்தர் எங்களை விடுவிச்சார், கர்த்தர் எங்களை காப்பாற்றினார், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்ல தேவன், அப்படிப்பட்ட தேவன் இல்லை அப்படின்னு சொன்னவங்க. இங்கே வாசிக்கிறோம், இந்த ஆரோன் சொல்கிறாரு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான். நம்ம இந்த பாட்டோட 2வது பாயிண்ட்டும் அதுதான். உங்களை ப்ரெஷர் ஷார்ட்கட்டுக்கு கொண்டு போகும், குறுக்கு வழிக்கு கொண்டு போகும். குறுக்கு வழி சத்தியத்தை மறக்க பண்ணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் தான் நிறைய முறை சொல்கிறார். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு பல முறை சொல்கிறாரு. ஆனால் அந்த சத்தியத்தை இவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. குறுக்கு வழி அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மறக்க பண்ணும். இன்றைக்கி 2 காரியத்தை நான் சொல்கிறேன், 2 உதாரணத்தை அதுக்கு நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்கள், சாராய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்ட. சிம்பிளாக நம்ம இன்றைக்கி பேச்சு வழக்கத்தில் இதை சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு மேலே கர்த்தரை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் கர்த்தரை ஏன் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, நீ ஒன்று பண்ணு, அந்த வேலைக்காரியோடு நீ சேரு, அதுக்கு பின்ன வழியாக பெற பிள்ளை தான் எனக்கு நீ சுதந்திரவாளியாக இருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். ஆனால் அதுக்காக இவங்களால் இவங்க மனநிலை எந்த மாதிரி போகுது பாருங்கள். ஷார்ட்கட், அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் தான். இதுவும் சாதாரண வெயிட்டிங் இல்லை, எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் தான். ஒரு லெவலை தாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லெவலில் இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட் இவங்களுக்கு தோணுது. வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கட்டி கொடுக்குறாங்க.
இதன் மூலம் வர பிரச்சனை பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பிரச்சனை ஆபிரகாமுக்கு. இஸ்மவேலர்னு ஒரு சந்ததி முஸ்லீம்னே இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே யார்? இந்த வசனம் தான், இந்த ஷார்ட்கட் தான், இந்த குறுக்கு வழி தான். இன்றைக்கி முஸ்லீம்ஸ்லாம் இந்த வசனம் இன்றைக்கி இந்த சம்பவம் அன்றைக்கி நடக்கலைன்னா இன்றைக்கி முஸ்லீம்ஸ்னு ஒரு ஜாதியே இருந்திருக்காது. இஸ்மவேலர்னு ஒரு ஜாதி இவங்களால் வந்து அவங்க முஸ்லீம்ஸாக இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒரு ஷார்ட்கட், ஒரு குறுக்கு வழி ஆண்டவருடைய சத்தியத்தை மறக்க பண்ணும், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்க பண்ணும். ரெண்டாவது நம்ம யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கும்போதும் யாக்கோபும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறாரு. 25வது அதிகாரத்தில் பிள்ளை பிறக்கும் போதே கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு ஜாதி பெரிய ஜாதியாக இருக்கும், மூத்தவன் இளையவனே சேவிப்பான். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. அது யாக்கோபுக்கு தெரியும், யாக்கோபு தான் பெரிய ஆளாக வரப்போறாரு. ஆனால் அவர் ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணார்? ஏசா ஓட அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இவர் போய் தான் ஒரு சமையல் நல்லா ஒரு அம்மாக்கிட்ட சொல்லி ஒரு நல்ல சமையலை செஞ்சு அண்ணனை போல் ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அண்ணனோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அதே ஸ்மெல்லு இருக்கணும்னு அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, போய் அந்த ஆசீர்வாதத்தை அவர் வாங்கிக்கிறார். இந்த ஷார்ட்கட்டை இவர் எடுக்கும்போது வாக்குத்தத்தம் என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதுதான் வாக்குத்தத்தம். ஒரு ஜாதி பெரிய ஜாதியாக வரும். யார்? யாக்கோபுடைய ஜாதி தான் பெரிய ஜாதியாக வரும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு ஷார்ட்கட்டில் வாங்கினார். அதுக்கப்புறம் ஏசாவுக்காக பயந்து எவ்வளோ நாள், ஒரு 14 வருஷம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு வேலை நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் வெயிட்டிங்கில் இருக்கும்போது, இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஷார்ட்கட் நமக்கு உடனே தோணும், இதை பண்ணிடலாம், இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் சிறந்த வழி. நான் இது குறித்து சிந்திக்கும் போது கூட நினச்சேன், சாரா, ஏன்னா ஆபிரகாம் சும்மா தான் இருந்தார், வாக்குத்தத்தத்தை அவர் பிடிச்சிட்டு தான் இருந்தார். வீட்டில் இருக்கிறவங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்க போல் இருக்கு. பரவாயில்ல, நீ வாங்க, நம்ம பார்த்துக்கலாம், வாங்கி எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, ஏதாவது கடனை உடனே வாங்கி ஏதாவது செய், நானும் சைடில் ஏதாவது பார்த்து சம்பாதிக்கிறேன், நம்ம சேர்த்து அடைச்சிடலான்னு போய் மாட்டுறது தான் நிறைய நேரத்தில் பிரச்சனையாக மாறுது. அதுதான் வேதனையாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு உதாரணத்தையும் நான் கேட்குறேன். யோசேப்பு ஒரு ஷார்ட்கட்டு ட்ரை பண்ணார், தெரியுமா? யோசேப்பு ஒரு ஷார்ட்கட் ட்ரை பண்ணியிருந்தார். அது ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா வேற மாதிரி ஆகிட்டு இருக்கும். பான பாத்திரக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்? ஜெயிலில் இருந்து அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவரும் அந்த குறுக்கு வழியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பான பாத்திரம் கர்த்தரை தான் நோக்கி கேட்கணும், கர்த்தர் தான் விடுவிக்கணும். ஏன்னா வாக்கு தத்தம் கையில் இருக்குது. என்ன வாக்கு தத்தம்? அண்ணன் மாதிரிலாம் உன்னை சேவிப்பாங்க அப்படிங்கிற வாக்கு தத்தம் கையில் இருக்குது. அந்த வாக்கு தத்தத்தை வச்சு தான் ஓடுறாரு. ஆனால் அந்த 4 சுவருக்குள்ளே அடைப்பட்ட போது, சிறையில் இருக்கும்போது அவரும் அந்த ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணி பார்க்குறாரு. யாருக்கிட்டையும் உதவியே கேட்கல. ஆனால் ஒரு டைமில் அவர் அந்த பான பாத்திரக்காரன்ட்ட, நீ போகும்போது ராஜா கிட்ட சொல்லி என்னை ரிலீஸ் பண்ணிரு, அது அன்றைக்கு நடந்திருந்ததுன்னா எல்லாமே தலைகீழ மாறி இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை நடக்கவில்லை. பான பாத்திரக்காரன் மறந்து போயிட்டான்னு அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு அநேக ஷார்ட்கட்ஸ் நம்ம இருக்கும். எக்ஸ்டெண்டட் ப்ரெஷரில் இருக்கும்போது இதை எதாவது பண்ணிவிடுவோம். யோசேப்பு போல் ஏதாவது தோணும், சாராளை போல் ஏதாவது ஒன்று தோணும், இதை பண்ணிட்டா சரியாக இருக்கும், யாக்கோபு போல் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டா பெரிய ஆள் ஆகிடுவோம். வாக்குத்தத்தம் நீங்கள் மறந்துடும். அழுத்தம் குறுக்கு வழிக்கு தள்ளும். குறுக்கு வழி சத்தியத்தை மறக்க பண்ணும். வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்துடுவீங்க, ஆண்டவரை மறந்துடுவீங்க, உங்களோட வழியில் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. மூன்றாவது தலைப்பு நீங்கள் எழுதிக்கலாம். ஹூ யூ ஆர் இஸ் ப்ரூவன் பை வாட் யூ டூ அண்டர் ப்ரெஷர். ஹூ யூ ஆர் இஸ் ப்ரூவன் பை வாட் யூ டூ அண்டர் ப்ரெஷர். அழுத்தத்தின் மத்தியில் நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று தெரியும். இந்த எக்ஸ்டெண்டட் டைமில் தான் நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத தெரியும். அதே நம்ம யாத்திராகமம் 32வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 21 24 வரைக்கும் வாசிக்கலாமே. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரும் பதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் வளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து கண்டுகுட்டி வந்தது என்றான். இங்கே இந்த அழுத்தத்தின் மத்தியில், இந்த ப்ரெஷர் மத்தியில் தான் வெயிட்டிங் டைமில் நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன்.
இப்போ ஆரோன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்ப்பா இந்த ஜனத்துக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே என் மேலே கோபம் மூலம் இருப்பதாக, ஐயோ என் மேலே நீங்கள் கோச்சிக்காதீங்க, இந்த ஜனங்கள் தான் கேட்டாங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப எனக்கு நான் சொன்னால ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம திருப்பி வாசிப்போம். 23வது வசனத்தில், இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்தில் இந்த அழைத்து கொண்டு வந்து மோசேக்கு என்ன சம்பவித்தோ, உமக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தான் சொன்னாங்க, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 24வது வசனத்தில், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, அதனால் அப்பொழுது பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அதை கழட்டி என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கண்ணுக்குட்டி வந்தது. இது சொல்கிறத பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு மனுஷன் யாருன்றது தெரிஞ்சுது. அதை வாங்கி நெருப்பில் போட்டோடனே கண்ணுக்குட்டி தானாக வெளியே வந்துடுச்சு. ChatGPTல ஏதாவது வேணும்னு நம்ம டைப் பண்ணோம், இல்லை ஏதாவது சொன்னோன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன வேணுமோ வாய்ஸாக சொன்னால் வாய்ஸாக கொடுக்கும், டைப் பண்ணால் என்ன வேணுமோ அதை கொடுக்கும். இவர் ChatGPTல போட்ட மாதிரி சொல்கிறார், நான் தூக்கி போட்ட நெருப்பில் அது என்னவா வந்துருச்சு, கண்ணுக்குட்டியாக வந்துருச்சு. நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம்ல, என்ன பண்ணார் அவர்? அதை செய்யறதுக்குன்னு ஒரு டூலை வச்சு அவரே டிசைன் பண்ணி வார்ப்பித்தார்னு இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இப்போ எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் வரல, அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொன்னாங்க, அதனால் நெருப்பில் அந்த நகையெல்லாம் வாங்கி நான் போட்டேன், கண்ணுக்குட்டி வெளியே வந்துச்சு. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஒன்று ப்ரெஷரில் நம்ம செஞ்சுட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கர்த்தர் மேலே நம்ம குறைய சொல்லுவோம். நம்ம நகோமியை குறித்து ரூத்தில் வாசிக்கும்போது 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் நகோமி சொல்கிறேன். நகோமி திரும்பி வரும்போது மோவாப் தேசத்துக்கு போயாச்சு, அங்கே எல்லாம் லாஸ் ஆயாச்சு, ஒன்றுமே இல்லாமல் திருப்பி வரும்போது, ரூத்தோடு வரும்போது நகோமி மக்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, திருப்பி வராங்க இஸ்ரேல் தேசத்துக்கு. அப்போ வரும்போது சொல்கிறாங்க, நகோமி மாதிரி இருக்கே அப்படின்னா, நகோமின்னு என்னை கூப்பிடாதீங்க, மாறான்னு என்னை கூப்பிடுங்க, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்திட்டாரு, கர்த்தர் என்னை கீழாக்கிட்டாரு, நான் எல்லாத்தையும் எழுந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மோவாப் தேசத்துக்கு கர்த்தரை போக சொன்னார். அந்தம்மா அந்த குடும்பத்தோடு இங்கே பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி மோவாப் தேசத்துக்கு போனாங்க. திருப்பி வரும்போது எல்லாம் எழுந்து வரும்போது கர்த்தரை குறை சொல்கிறாங்க. இந்த அனுபவம்லாம் எனக்குமே இருக்குது. எனக்கு எப்போவுமே என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா கால் பண்ணி சொல்லுவேன், இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன்டா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இருக்கிறாரு, இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை, கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறவர், நல்லா செய்வார், உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் விடுவிக்க வல்லவராக இருக்க. இப்போ தான் இந்த சூழ்நிலையை மாற்றுகிறதுக்கு அவர் வல்லவர், பரவாயில்லையே, நான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஓகே, அது ஒரு பலன் தானே. இன்னொரு டைம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எனக்கு கால் பண்ணுவாங்க, ஏன்னா 2 பேரும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் இருக்கார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரு, கர்த்தர் எனக்கு உதவி செய்யலையாப்பா, நீ தான் முதல்ல எனக்கு சொன்ன, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீ சொன்ன கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர். நம்மளோட மென்டாலிட்டி அந்த மாதிரி தான். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பேசுகிற வார்த்தை, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் செய்கிறது, நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற டெசிஷன் தான் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வருது. ஸோ இங்கேயும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் இந்த மனநிலையை நம்ம சொன்னோம்ல, இந்த அழுத்தத்தின் மத்தியில் நீங்கள் யார் என்ன செய்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னு இன்னொரு பெஸ்ட்டு உதாரணம் உபாகமம் 8வது அதிகாரம் எடுக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் மராந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. இங்கே பாருங்கள், இந்த 40 வருஷம் எதுக்கு நான் வனாந்தரத்தில் உங்களை அழைக்க வச்சு, இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் பிரயாணத்தில் போக வேண்டிய டிஸ்டன்ஸை நான் எதுக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண, 40 வருஷம் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு கர்த்தர் கடைசியில் வந்து சொல்கிறார். இப்போ கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க, மலை மேலே இருக்காங்க, அடுத்து இறங்கினா கானான் தேசத்துக்கு உள்ளே போக போகிறாங்க. இங்கே வந்து சொல்கிறாரு, நீ என் கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோன்னு நான் செக் பண்ணுறதுக்கு உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, அதாவது நான் யாருன்னு எனக்கு காட்டுறதுக்கு. ஏன் இந்த எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம
பார்த்தோன்னா நான் யாருன்னு எனக்கு புரிஞ்சிடும். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நீ எல்லாம் இந்த வெயிட்டிங் டைமில் உன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? வசனத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுதா? அதை கை கொள்ளுறியா இல்லை அதை விட்டுறியா? ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், இந்த 40 வருஷமாக என்னென்ன பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு, இடத்துக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு அவங்க யார் என்பதை அவங்க காட்டினாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் நம்ம யார் என்பதை காட்டும். ஆரோனும் அவர் யாருன்றதை அங்கே காட்டினதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு ஜெபம், யாத்திராகமம் அதே 33வது அதிகாரம், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு ஜெபம் நான் முடிக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இது ஒரே ஒரு ஜெபம். இந்த ஜெபம் தான் நமக்கு வேண்டும். ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அதிகாரத்தோட முதல்ல வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஜனம் கானான் தேசத்துக்கு போகும். இந்த கண்டுக்குட்டியை உருவாக்கணும்னு அவருக்கு அவ்வளோ கோவம் கர்த்தருக்கு. இந்த ஜனத்தை நான் அழிச்சிடறேன்னு சொல்கிறார். மோசே சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், நீங்கள் வேண்டாம், ஞாபக புஸ்லேருந்து என் பேரை எடுத்து போட்டுருங்க, இந்த ஜனத்தை நீங்கள் ஒன்றும் செய்கிறாங்க, இந்த ஜனத்தோட பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. இந்த அதிகாரத்தோட தொடக்கத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த ஜனத்தோட வரமாட்டேன், இந்த ஜனத்தோட நான் வரமாட்டேன். கானான் தேசத்துக்கு இந்த ஜனம் போகும், நான் ஒரு தூதன் அனுப்புகிறேன், அந்த தூதன் கொண்டு போய் கானான் தேசத்தில் விடுவான். ஆனால் இந்த ஜனத்தோட நான் பிரயாணம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஜனத்தோட நான் பிரயாணம் பண்ணேன்னா இது வணங்கா கழுத்து இல்லை ஜனம், இது ஒன்றுமே தேராது, எல்லாத்தையும் நான் அடிச்சிடுவேன். அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் கானான் தேசத்துக்கு வரலன்னா தான் இங்கே வாசிக்கிறோம், உம்முடைய சமூகம் எங்களோட வரல, எங்களோட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் கொண்டு போகாதிரும். நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் வரலன்னா நாங்கள் போக மாட்டோம். இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரெஷர் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், கர்த்தராவது பரவாயில்ல, கர்த்தர் வந்தா என்ன, வரலன்னா என்ன, நான் கானான் தேசத்துக்கு போனால் போதும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும். கர்த்தருடைய சித்தமா இல்லை கர்த்தருக்கு பிரியமா, இந்த சென்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதே இல்லை. எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சா போதும், நான் காத்திருக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தா போதும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுறது, இந்த மோசையை போல நீர் உம்முடைய சமூகம் என்னோட இல்லைனா, நீர் கொடுக்காவிட்டால் அது எனக்கு தேவையே இல்லை. இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நான் முடிக்கிறேன். முதலாவது திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அழுத்தத்தின் சத்தம் அதிகரிக்கும். எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் போகும்போது ஒரு சத்தம் வரும், ஏன்னா அது சுற்றி இருக்கிறவங்களோட சத்தம். நெகேமியாவுக்கும் அன்னாளுக்கும் அந்த சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்குறீங்களா இல்லை வாக்கு தத்தத்தை நீங்கள் பிடிக்கிறீங்களா? இரண்டாவது பார்க்கும்போது ஷார்ட்கட்ஸ், குறுக்கு வழி. நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம தேடுகிறது உண்டு, ஏதாவது ஒன்றத்தில் போயிடலாம், குறுக்கு வழி நமக்கு ஒரு தானே. குறுக்கு வழி அந்த சத்தியத்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்க பண்ணுவோம். 2 எக்ஸாம்பிளில் பார்த்தோம், சாராலும் யாக்கோப்பும் வாக்கு தத்தத்தை மறந்ததை நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த ப்ரெஷர், இந்த வெயிட்டிங் டைம் நம்ம யார் என்பதை நமக்கு காட்டும். ஆரோன் யார் என்பதை நமக்கு காட்டுச்சு. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். நகோமியை பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்தில் 40 வருஷம் எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அவங்க யார் என்பதை தாங்களே உணர்ந்து கொள்ள தேவன் செய்தார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரெஷர், கர்த்தர் இல்லாமல் எதுவும் எனக்கு தேவையே இல்லை, கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் செய்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறாது, எத்தனை காலமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தோட கடைசி வசனத்தில் கூட அதை தான் நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அந்த சிந்தனையோடு நாம் இங்கிருந்து கடந்து போவோம். இந்த எக்ஸ்டெண்டட் வெயிட்டிங் வரும்போது, இல்லை நான் கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த காரியம் இதை நான் சொன்னல, இதில் பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம ஒரே ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமான நம்ம வருங்காலங்களில் மீதி இருக்கிற இன்னும் அநேக காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாம் இன்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென்.